தொழில்ல யாருமே தோக்கிறது இல்ல, தொழில கத்துக்காதனாலதான் தோக்குறோம். நான் ஒரு முட்டாள்தனமான பாலிசி வச்சிருந்தேன். நான் சொந்தமா கார் வாங்கி அந்த கார்ல தான் ஓட்ட கத்துக்குவேன். நான் வாங்குற கார்ல தான் நான் முதல்ல என்ன பண்ணணும், ஓட்ட கத்துக்கணும் ஒரு முடிவு எடுத்து ஒரு கார் வாங்கினேன். என் கார்லயே ஓட்ட கத்துக்கிட்டேன். அந்த கார் ஓட்ட தெரியாத ஓட்டுனவன் கார் எப்படி இருக்கும், அங்கங்க இடிச்சு 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 அந்த கார் ஒரு 6 லட்சம் ரூபாய். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கார் ஒரு 6 லட்சம் ரூபாய். அந்த கார் எதுக்கு போச்சுன்னா, நான் கத்துக்கிறதுக்கு அந்த 6 லட்சம் ரூபாய் செலவாச்சு. இதுவே ஒரு டிரைவிங் கிளாஸ்க்கு நான் 3500 ரூபாய் பணம் கட்டி ஒரு டிரைவிங் கிளாஸ் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன கத்துக்கிறதுக்கு ஆகிற செலவு என்னவா இருந்திருக்கும், 3500 ரூபாயா இருந்திருக்கும். கார் பத்திரமா இருந்திருக்கும். ஆமரே, இந்த தப்பதான் நம்மள பல பேர் செய்யறோம். பிசினஸ் பத்தி எதையுமே கத்துக்காம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம பிசினஸ்ல போட்ட பணத்தை எல்லாம் கத்துக்கிறதுக்கு செலவிட்ட பணமா மாத்திடும். சில பேர் 50 லட்சம் ரூபாய பிசினஸ்ல லாஸ் பண்ணி கத்துக்கிறாங்க. சில பேர் 10 லட்சம் ரூபாய பிசினஸ்ல லாஸ் பண்ணி கத்துக்கிறாங்க. பிசினஸ்ல தோத்தவங்க எல்லாம் தோத்ததுக்கு காரணம் காரை டிரைவிங் கிளாஸ் போகாமலே ஓட்டுனது தானே தவிர, கார் ஓட்டி யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, லாஸ் ஆகி இருக்க மாட்டாங்க. பிசினஸ் பண்ணி யாரும் லாஸ் ஆகிருக்க மாட்டாங்க. பிசினஸ் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்காததுனால லாஸ் ஆயிருப்பாங்க.